ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம இதில இருக்கக்கூடிய இஃப், எல்ஸ் அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் அது லூப்ஸ் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஃப் அப்படின்றது இஃப், எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் இது 3மே என்னன்னா, நம்ம நார்மல் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல பார்க்குற மாரி அதேதான். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே லாஜிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நான் வந்து இந்த இடத்துல கான்ஸ்ட் வேல்யூ அப்படின்றத குடுத்துட்டு ஈக்குவல் டூ 4 அப்படின்னு குடுக்குறேன். இஃப் என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டூ 4 இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு நீ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இத வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு பேரந்தசிஸ்குள்ள வந்து நம்ம குடுத்துக்கலாம். இஃப் ஈக்குவல் டூ ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ம் கன்சோல் டாட் லாக் வேல்யூ இஸ் 4 அப்படின்ற மாரி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து 4 தான். ஒரு வேள எல்ஸ் இன்னொன்னு எல்ஸ் இஃப் அப்படின்றது நான் எனக்கு வந்து இங்க இன்னொரு கண்டிஷன் வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல எல்ஸ் இஃப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த எல்ஸ் இஃப்குள்ளேயும் நம்ம அதே மாரி ஒரு கண்டிஷன் வந்து குடுக்கணும். அது என்ன அப்படின்னா, வேல்யூ கிரேட்டர் தேன் 4 இருந்துச்சுன்னா, இதே மாரி இன்னொரு கன்சோல் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி இன்னொரு எல்ஸ் கண்டிஷன் வந்து குடுத்துப்போம். ஸோ இந்த இஃப் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன வந்து செக் பண்றேன். ஒரு வேளை இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, இதே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு. எல்ஸ் இஃப் அப்படின்றது என்னன்னா, எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றப்போ, நம்ம இந்த எல்ஸ் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு வந்து பாசிபிள் என்னென்ன பாசிபிள் கண்டிஷன்ஸ் ஒரு 10 கண்டிஷன் இருக்குன்னா, நான் ஒரு 9 கண்டிஷன வந்து நான் மேல வந்து குடுத்துட்டேன் கிளியரா. இந்த கண்டிஷனுக்கு இந்த அவுட்புட் அப்படின்னு. பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க கண்டிஷன் அதுதான். ஏற்கனவே இருக்க 9 கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. அந்த 9 கண்டிஷனுக்கும் 9 அவுட்புட்ஸ் வந்து நம்ம குடுத்தாச்சு. அந்த 10வது கண்டிஷன் வந்து நம்மளுக்கு எதுவா இருந்தாலும், எனக்கு நீ இந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணு அப்படின்றது தான் இந்த எல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த எல்ஸ்க்கு வந்து நம்ம எந்த ஒரு கண்டிஷனுமே இதுல வந்து குடுக்க வேணாம். ஜஸ்ட் எல்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் அப்படின்றத குடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நானு 14 அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 4 அப்படின்றது. அடுத்தது -4 அப்படின்னு குடுக்குறேன். அடுத்தது ஸோ அதுக்கு என்ன வந்திருக்குன்னா, வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் 4 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இஃப், எல்ஸ் இஃப் அதுக்கப்புறமா இந்த எல்ஸ் அப்படின்றது. இப்ப இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நம்மகிட்ட வந்து மல்டிபிள் கோட் பிளாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்ச் இந்த ஸ்விட்ச்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கண்டிஷன் வந்து நம்ம இதில குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ டேட் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது என்னன்னா, ஒரு டேட் வந்து நம்ம வந்து இப்போ வாங்க போறோம். ஸோ என்னன்னா, இன்னைய டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெட் டேட் அப்படின்றது. இப்போ இதில இந்த ஸ்விட்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கண்டிஷன். இப்ப இந்த ஸ்விட்ச்க்குள்ள நம்ம இந்த மாரி இன்னைக்கு என்ன சண்டேவா, மண்டேவா அந்த மாரி நம்ம வந்து ஒரு இத வந்து இதில நம்ம வாங்க போறோம். ஸோ இது நம்மளுடைய ஃபங்ஷன். ஓகேவா? இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மல்டிபிள் கேஸஸ வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ வந்து கேஸ் 0. ஸோ கேஸ் 0 அப்படின்றதுல வந்து என்னன்னா, டே ஈக்குவல் டூ நான் வந்து இதில சண்டே அப்படின்ற மாரி இதில வந்து குடுக்குறேன். அண்ட் இது ஒரு வேளை எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா, எனக்கு இதோட வந்து எனக்கு பிரேக் ஆகணும். இதுக்கு அடுத்தது எனக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதில ஒரு டேக்கும் இப்ப இதில எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக நான் இதில என்ன பண்ணிக்கிறேன், ஏ ஈக்குவல் டூ 4 அப்படின்றத வந்து நான் இதில வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப இதில இந்த மாரி நம்ம இந்த மாரி மல்டிபிள் கேஸஸ் வந்து குடுத்துருக்கலாம். அண்ட் ஏ ஈக்குவல் டூ 4 அப்படின்றது தான்.
இப்போ ஒரு வேள நம்மளுக்கு A ஈக்குவல் டூ 4ஆ இருந்துச்சு அப்டின்னா, நம்ம மத்த இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணிப்போம், இப்போ இது வந்து இந்த A வோட வேல்யூஸா நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 0 அப்டின்னா, வேல்யூ இஸ் 0 அப்டின்றது வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வேல்யூ இஸ் 1, வேல்யூ இஸ் 2 இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சிருக்கலாம். இப்போ இது உள்ள வந்து வேல்யூ இஸ் இங்க என்ன பண்ணிக்கலாம் 4 அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுற மாரி. இப்போ இத வந்து நம்ம கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணுவோம். கன்சோல் டாட் லாக் நம்மளுக்கு நம்பர்ல தானே இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இங்க என்ன வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு வேல்யூ இஸ் 4 அப்படின்னு வந்துருச்சு. எதனால அப்படின்னா, நம்ம ஏவோட வேல்யூ வந்து 4ன்னு குடுத்துருக்கோம். இப்போ ஒரு வேள நம்ம இத வந்து இந்த 3 கண்டிஷனுக்குமே நம்ம வந்து இத குடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல வேல்யூ இஸ் 1 அதுக்கப்புறமா இங்க வந்து வேல்யூ இஸ் 3 அப்படின்றத வந்து குடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல நான் 0 அப்படின்னு குடுத்தேன்னா, வேல்யூ இஸ் 0. அடுத்தது 2 அப்படின்றது குடுத்தேன்னா, எனக்கு இங்க வந்து நான் ஆக்சுவலி இங்க எதுவுமே வந்து நான் குடுக்கல இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃபால்ட் அப்படின்ற மாரி இருக்கு. இந்த டிஃபால்ட்ட யூஸ் பண்ணி, நான் இங்க வந்து ஒரு வேள மேல குடுத்த எந்த கண்டிஷனுக்குமே எனக்கு வந்து வரல அப்படின்னா, இந்த டிஃபால்ட் அப்படின்றதுடையத வந்து எடுத்துக்கும். இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. இப்போ எனக்கு 2 அப்படின்றது வந்து எனக்கு இங்க எந்த ஒரு கேஸுமே இல்ல. இப்ப நான் 9 அப்படின்னு குடுத்தனால எனக்கு டிஃபால்ட் வேல்யூன்னு வந்துரும். அதே நான் இப்ப வந்து 3 அப்படின்னு குடுத்தேன்னா, வேல்யூ இஸ் 3. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது. இந்த பிரேக் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இப்ப நான் ஒரு வேள நான் இந்த இடத்துல 0 அப்படின்றது குடுக்குறேன். நான் வந்து பிரேக் அப்படின்றத வந்து குடுக்கல. அப்போ நான் பிரேக் வந்து குடுக்கலன்னா, எனக்கு இந்த வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா, எனக்கு அடுத்த இதுக்கு வந்து இது போயிடும். ஆனா, எனக்கு வேல்யூ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அதே இடத்திலேயே பிரேக் ஆயிரணும். எனக்கு அந்த கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பிரேக் அப்படின்றது வந்து இதுல குடுக்குறோம். இதுதான் வந்து இதுல இருக்க இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த லூப்ஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்ப்போம். லூப்க்கு ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் லூப் அப்படின்றது பார்க்க போறோம். ஃபார் லூப் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபார் அண்ட் வைல் லூப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் லூப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் கண்டிஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வேல்யூ வரைக்கும் நீ வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபார் I ஈக்குவல் டூ 0 இது இன்னும் கொஞ்சம் இந்த கோட் வந்து நம்ம மறுபடியும் ரீஃபாக்டர் பண்ணணும். ஸோ லெஸ் தேன் 10 அதுக்கப்புறமா I பிளஸ் பிளஸ் அப்படின்ட்டு. இதுதான் நம்மளுடைய ஃபார் லூப். ஓகேவா? இது ஆக்சுவலி வந்து I. அதே மாரி இதுவும் வந்து I பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 0லருந்து 10 வரைக்கும் பண்ணணும். இது வந்து ஃபார் லூப். அதாவது ஃபார் லூப்ல நம்மளுக்கு எத்தன டைம்ஸ் பண்ணணுன்றதுக்கான கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, வைல் லூப் பொறுத்தவரைக்கும் நம்ம எத்தன டைம் ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்ப ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து இந்த மாரி ஒரு வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்டின்னாலே, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கோப் வந்து டிக்ளேர் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்டின்னா, ஐயோட வேல்யூ ஒரு டைமும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூப்குள்ள வரும்போது 0ன்னு இருக்கும். அடுத்த டைம் 1ன்னு இருக்கும், 2ன்னு இருக்கும். இதனால நம்ம வந்து இந்த மாரி நம்ம இத பண்ணுவோம். இப்போ இதுக்குள்ள கன்சோல் டாட் லாக் ஐ அப்படின்றத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு இந்த 0லருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடியது. எப்பவுமே வந்து நம்ம 0ல வந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, 0லருந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 1லருந்து ஸ்டார்ட் ஆகுறோம்னா, 1லருந்து. இப்ப நான் இந்த இடத்துல வெறும் லெஸ் தேன் 10ன்னு குடுத்துருக்கேன். லெஸ் தேன் ஈக்குவல் டூன்னு குடுத்தேன்னா, எனக்கு கரெக்ட்டா 10 வரைக்கும் எனக்கு முடியும். ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு ஒரு வேல்யூவா இது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இன்கிரிமென்ட் ஆகுது. அதே நான் இந்த மாரி இப்ப i + 2 அப்படின்றது குடுக்கும்போது, எனக்கு இங்க பாருங்க, இது வந்து எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிட்டு இத வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ இதுல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அரே வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்
இத வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேக்கு வந்து நேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள், கிவி, அதுக்கப்புறமா வந்து மேங்கோ, அதுக்கப்புறமா பனானா. ஸோ இந்த மாதிரி இந்த அரேக்குல வந்து நம்ம 4 ஃப்ரூட்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த 4 ஃப்ரூட்டையுமே நம்ம வந்து லைன் பை லைன் வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம எய்தர் இத இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு அரேவா பிரிண்ட் பண்ணலாம். அப்டி இல்லன்னா அந்த 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி செப்பரேட்டடா பிரிண்ட் பண்ணலாம். ஆனா செப்பரேட் வேல்யூஸா எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு இந்த அரேவோட இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அரேவோட ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா 0வா இருக்கும். ஸோ 0ல இருந்து இதோட லென்த் வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல லெஸ் தென் ஈக்குவல் டூ குடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்து லெஸ் தென் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்ப இது அரேவோட லென்த் வந்து நம்மளுக்கு என்னது 4. அப்போ அதோடைய இண்டெக்ஸ் வந்து நம்ம டோட்டல் இண்டெக்ஸ் இதுல எவ்வளோ இருக்கு? 0, 1, 2, 3 அப்படின்றது தான். அப்போ இது என்ன ஆகும்னா, நம்ம லெஸ் தென் 4ன்னு குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எல்லா அரேஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் இந்த மெத்தட். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் டாட் லென்த். இதோட இந்த லென்த் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, பிரிண்ட் ஆகணும். அண்ட் இது ஒரு ஒரு வேல்யூவா நம்மளுக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகணும். இப்போ இந்த அப்படின்றது நம்மளுக்கு எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இண்டெக்ஸ ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ அந்த ஃப்ரூட்ஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா, ஃப்ரூட்ஸ் இது உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அப்படின்றத வந்து குடுக்கணும். இப்படி குடுக்கும்போது நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த 4 ஃப்ரூட்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, லைன் பை லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபார் லூப் அப்படின்றது. இப்போ இந்த ஃபார் லூப்க்கு அப்புறமா நம்ம வைல் லூப் அப்படின்றது பார்ப்போம். ஸோ வைல் லூப் அப்படின்றது என்னன்னா, இதுல நம்ம ஆக்சுவலி இப்ப ஃபார் லூப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வந்து குடுத்துருவோம். அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த கண்டிஷன வந்து மோஸ்ட்டா பேஸ் பண்ணி வொர்க் ஆகாம, நம்ம குடுத்திருக்கக்கூடிய இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் அதாவது 0 டூ அந்த லென்த் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இது வொர்க் ஆகும். ஆனா, இந்த வைல் அண்ட் டூ வைல் லூப்ஸ் வந்து எத பேஸ் பண்ணும்னா, இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம ஒரு கண்டிஷன் குடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் அது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த வைல் அண்ட் டூ வைல் லூப். இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஃபார் ஈச் அப்படின்றது பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபார் ஈச் என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த மாரி இந்த அரேஸ்ல நம்ம அங்க யூஸ் பண்ண மாதிரியே, இங்கேயும் இந்த அரேஸ்ல வந்து அரேஸ ஐட்டரேட் பண்றதுக்கு இந்த ஃபார் ஈச் அப்படின்ற மெத்தட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்மகிட்ட இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்க வந்து நம்ம எப்படி இதுல ஐட்டரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஏற்கனவே மேல ஒரு ஸ்ட்ரிங் வந்து குடுத்துருப்போம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி. ஸோ அது என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதே மாரி ஃபார் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கேரக்டரையும் நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் இல்லனா அது வந்து நம்ம ஐ அப்படின்னே வச்சுக்கலாம். ஐ ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. இப்ப இதுக்குள்ள நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஒண்ணு குடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்டிஆர் ஈக்குவல் டூ ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ஸோ எஸ்டிஆர் பிளஸ் ஈக்குவல் டூ இந்த அப்படின்றது. அப்படின்றது என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு கேரக்டருமே நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இத வந்து நம்ம இதுல பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கன்சோல் டாட் லாக் இந்த எஸ்டிஆர் அப்படின்றதுல நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த ஹோல் சென்டென்ஸ்மே நம்மளுக்கு இது உள்ள வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எய்தர் இந்த அப்படின்றத மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு சென்டென்ஸ்மே அதாவது சாரி ஒரு ஒரு கேரக்டருமே அந்த சென்டென்ஸ்ல இருக்க ஒரு ஒரு கேரக்டருமே எனக்கு இந்த மாரி செப்பரேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இந்த அப்படின்றதுல இருக்கு. எனக்கு இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றதுல என்ன இருக்கும்னா, நான் வந்து இந்த டோட்டலா வந்து குடுத்திருப்பேன் இல்லையா? அதுதான். ஓகே. இப்ப நான் எஸ்டிஆர் அப்படின்னு குடுக்கும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த டி மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், அடுத்தது அப்படியே ஒரு ஒரு லெட்டர் ஆட் பண்ணி எனக்கு இந்த சென்டென்ஸோட கம்ப்ளீட்டா வந்து இந்த சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் பண்ணலாம். இப்ப இதுல வந்து இந்த வைல் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும்னு பார்த்தாச்சு. இப்போ கண்டிஷன் வந்து நம்ம என்னன்னு குடுப்போம், ஐ லெஸ் தென் 90 அப்படின்னு குடுப்போம்.
ஸோ ஐயோட வேல்யூ லெஸ் தென் 90 இருக்க வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப இதுக்கு வந்து நம்ம நார்மலா ஃபார் லூப்ல என்ன பண்ணுவோம்னா, அது வந்து 3 வேல்யூஸ வந்து நம்ம அதுல குடுப்போம். ஒண்ணு வந்து அதோட இனிஷியல் வேல்யூ இந்த i ஈக்குவல் டூ 0, அடுத்தது எண்டிங் வேல்யூ, அடுத்தது இன்கிரிமெண்டல் வேல்யூ. ஸோ இந்த மாரி இதுல இல்லாம, இதுல ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து குடுப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் இந்த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி கன்சோல் டாட் லாக் i அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். சாரி. ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா, ஐ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. ஸோ இந்த ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் ஒரு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல வைக்கணும். அண்ட் இப்போ இந்த வேல்யூவ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், லெட் ஐ ஈக்குவல் டூ சாரி இது வந்து 1 அப்படின்னு வந்துருச்சா? ஓகே. i ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, i லெஸ் தேன் 0 எனக்கு இந்த இடத்துல இந்த ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ நான் இத வந்து இந்த வேல்யூவ நான் எப்படி வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அதுக்கு இந்த இடத்துல நம்ம இன்கிரிமெண்டல் வேல்யூன்னு ஒண்ணு குடுத்தோம் இல்லையா? அந்த மாரி நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும்னா, ஒரு இன்கிரிமெண்டல் வேல்யூ வந்து ஒண்ணு செட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் என்ன பண்ணிட்டேன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னா, நான் இந்த இடத்துல வந்து இங்க ஓகே. இங்க எதுலருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? 0லருந்து 90 வரைக்கும். அப்போ இந்த மாரி நான் ஒரு இன்கிரிமெண்டல் கண்டிஷன் நான் இன்கிரிமெண்டல் ஆர் டிக்ரிமெண்டல் கண்டிஷன் குடுக்கலன்னா என்ன ஆகும்னா, இது வந்து எனக்கு ஒரு இன்ஃபைனைட் லூப்க்குள்ள வந்து போயிரும். ஓகேவா? அதாவது ஒரு எண்ட்லெஸ் லூப்க்குள்ள வந்து போயிடும். அதுக்கு வந்து எப்படி நம்ம அந்த கண்டிஷன இன்கிரிமெண்ட் பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் இது என்ன பண்ணும்னா, லெஸ் தென் ஐயோட வேல்யூ லெஸ் தென் 90 இருக்க வரைக்கும், எனக்கு இது மறுபடியும் மறுபடியும் எனக்கு இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கு நம்ம இந்த மாரி ஒரு இன்ஃபைனைட் லூப்குள்ள போகக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு இனிஷியல் வேல்யூ குடுக்கணும். அடுத்தது இந்த மாரி இன்கிரிமெண்டல் ஆர் டிக்ரிமெண்டல் வேல்யூ வந்து நம்ம குடுக்கணும். இதுதான் வந்து இந்த வைல் லூப் அப்படின்றது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது ஃபார் லூப், அடுத்தது வைல் லூப். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டூ வைல் லூப் அப்படின்றது இருக்கு. ஸோ, வைல் லூப்ல என்னன்னா, இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு இது உள்ள வந்து போகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து 100 அப்படின்னு குடுக்குறேன். எனக்கு இந்த லூப் 1000ன்னு குடுத்துருக்கேன்னா, எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகவே இல்ல. அதே நான் 19 குடுக்குறேன். எனக்கு அப்பவும் எனக்கு இது என்ன பண்ணல அப்படின்னா, எக்ஸிக்யூட் ஆகல. இப்ப சப்போஸ் நான் 89ன்னு குடுக்குறேன். எனக்கு 89 மட்டும் ஒரே ஒரு டைம் வந்து ரன் ஆயிருக்கு. அதே நான் 85ன்னு குடுக்குறேன். 85, 86, 89 வரைக்கும் எனக்கு வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ அது எதனால அப்படின்னா, இப்ப ஐயோட வேல்யூ 85னா, 85 லெஸ் தென் 90யான்னு பார்க்கும். அப்போ ட்ரூ தான். ஸோ எனக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது 85 எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். ஒரு வேல்யூ 86ஆ மாறும். 86 லெஸ் தேன்னு ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது இன்கிரிமெண்ட் ஆகும். 87ம் லெஸ் தென் இன்கிரிமெண்ட் ஆகும். அடுத்தது 80, 80, 89 இதே மாரியே பார்க்கும். இப்ப சப்போஸ் நான் வந்து 100 அப்படின்னு குடுக்குறேன். ஓகே 900 குடுக்குறேன். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் லூப் உள்ள கண்டிஷன் செக் பண்ணும். ஃபால்ஸ். ஸோ எனக்கு லூப் உள்ளயே எனக்கு இது போகாது. எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஆனா, நம்மளுக்கு இப்ப இது என்ன ஆகணும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன செக் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைம் ஆச்சும் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, டூ வைல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூ வைல் பொறுத்தவரைக்கும் இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டைம் இத எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டைம் இந்த லூப்ப வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கு அடுத்ததுல தான் இது என்ன பண்ணும்னா, வேல்யூவ வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்றோம் இல்லையா? அந்த மாரி எனக்கு வந்து நான் இன்கிரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ, அதுக்கு அப்புறமா தான் இது என்ன பண்ணும்னா, கண்டிஷனையே இது வந்து செக் பண்ணும். ஸோ, வைல் i வந்து லெஸ் தென் 90 அப்படின்ற மாரி நான் வந்து இப்ப குடுக்குறேன். ஓகேவா? ஸோ, எனக்கு இப்ப இந்த வைல பொறுத்தவரைக்கும் எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகல. ஏன் அப்படின்னா, எனக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டே ஃபால்ஸ் ஆயிருது. ஆனா, டூ வைல் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேல்யூக்கு போய் இது என்ன பண்ணும்னா, செக் பண்ணும். ஸோ, அதனால தான் எனக்கு ஒரு டைம் இதுல 900 அப்படின்ற மாரி வந்திருக்கு. ஸோ, இதுதான் இதுல இருக்கக்கூடிய வைல் அண்ட் டூ வைல் லூப், ஃபார் லூப் அப்படின்றதுலாம். நம்ம மோஸ்ட்டா இந்த ஃபார் லூப் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வைல் லூப் அப்படின்றது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்க வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்படின்ற கேஸ்ல நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். டூ வைல் வந்து நம்மளுக்கு ஒரு டைம் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிரணும். அதுக்கப்புறமா எனக்கு கண்டிஷன் வந்து செக் பண்ணா போதும். அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த டூ வைல் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.